நீங்கள் ஒருவர் மீது அன்பாய் இருக்கிறீர்கள் என்பதை விட அவர்களிடம் உண்மையாக இருக்கிறீர்களா என்பதே முக்கியம். ஏனென்றால் அன்பை விடவும் அவர்களுக்கு அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மைதான். ஒருவரை மன்னிக்க கற்றுக்கொள்வது உன்னை நீயே விடுவித்துக் கொள்வது போன்றது. கோபம், பழிவாங்கும் எண்ணம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் நமக்கு மனரீதியாக பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கும். மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம் நாம் இந்த எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு மன அமைதியை பெறலாம். துரோகிகளை நீ உற்று பார்த்தால் உன்னுடைய பழைய உயிர் நண்பன் உன் கண்ணுக்கு தெரிவான். உன் எதிரியை நீ உற்று பார்த்தால் உன் எதிர்கால வழிகாட்டி உன் கண்களுக்கு தெரிவான். யாரையும் தாழ்த்தி பேசுவதை தவிர்த்து விடுங்கள். பிறரை தாழ்த்தி கொண்டே இருப்பவர்கள் தாங்களும் தாழ்ந்து போகிறார்கள். பிறரை உயர்த்தி கொண்டே இருப்பவர்கள்தான் தங்கள் வாழ்க்கையிலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கவலைகளின் அளவு கையளவு இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் ஆறுதலுக்கும் வேலை. கவலைகள் மலையளவு ஆகும்போது நம் மனமே மரத்துப் போகும். அப்போது கண்ணீருக்கு வேலையும் இருக்காது, ஆறுதலுக்கு தேவையும் இருக்காது. புலம்பல்களை மற்றவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியை தேடி அலையாதீர்கள். அவர்கள் தேவைப்படும் போது அதை கிளறி எடுத்து நம்மையே காயப்படுத்துவார்கள். மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன் உங்கள் சுய ஒழுக்கத்தையும் கொஞ்சம் சரிபார்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். ஒரு முறை பொய் சொல்லி மாட்டிக்கொண்டால் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உரசி பார்க்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செல்லும் பாதையில் எப்போதும் அன்பான வார்த்தைகளை விதைத்து கொண்டே செல்லுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அன்பான உறவுகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் இழந்தது ஒரு பொருள் என்றால் அதை தொலைத்த இடத்தில் தேடுங்கள். நீங்கள் இழந்தது நிம்மதி என்றால் அதை தொலைத்த இடத்தில் தேடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு தேடினாலும் எங்கு தேடினாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வரும்போது அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவுக்கு வந்துவிடுங்கள். ஏனென்றால் நல்லது நம் மனதை ஒருபோதும் அலைக்கழிப்பதில்லை. மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறில்லைதான். ஆனால் அதையே வாடிக்கையாக்கி கொள்ளாதீர்கள். பிறகு நமக்கு உணர்வுகள் இருக்கும் என்பதையே மறந்து விடுவார்கள். இதுதான் மனித இயல்பு. நீங்கள் எவ்வளவு போலியாக இருக்கிறீர்களோ உங்களை சுற்றி அவ்வளவு கூட்டம் நிறைந்திருக்கும். நீங்கள் எவ்வளவு யதார்த்தமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு தனிமையில் இருப்பீர்கள். யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போகலாம், அதில் தவறேதும் இல்லை. ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒருபோதும் இறங்கி போகாதீர்கள். அது உங்களை இன்னும் காயப்படுத்தும். வெளிச்சூழல்கள் உங்களுக்கு உடல் சார்ந்த வலியை ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அனுபவிக்கும் துக்கம், துயரம், பயம், கோபம், வருத்தம், மன அழுத்தம் ஆகியவை அனைத்தும் உங்கள் மனதில் நீங்களே உருவாக்கிய வழிகள்தான் என்பதை மறந்துவிடாதீர்கள். வாழ்க்கையில் துன்பங்கள்தான் நமக்கு சிறந்த ஆசிரியர்கள். நாம் ஆராய்ந்து பெறுகின்ற அறிவை விட அதிகமான அறிவை ஒரே ஒரு கண்ணீர் துளி நமக்கு தந்துவிடுகிறது. வாழ்க்கையில் பல இடங்களில் பிறர் மீது நாம் வைத்த அதிக அன்புதான் நம் துன்பத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை, ஆனால் கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் கடவுள் கூட உங்களை மன்னித்து விடுவார். ஆனால் கர்ம வினைகள் உங்களை ஒருபோதும் மன்னிப்பதில்லை. அது உங்களிடம் திரும்பி வந்தே தீரும். என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லும்போது வரும் வலியை விட உன்னிடம் என்ன இருக்கிறது என்ற கேள்வியை எதிர்கொள்ளும் போது வருகின்ற வலி அதிகம். மற்றவர்களுக்காக இறைவனிடம் முறையிடும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்களுக்காக நீங்கள் இறைவனிடம் எதற்காகவும் முறையிட தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தேவையானதை இறைவனே அறிந்திருக்கிறார். இந்த மூன்றையும் கைவிட்டால் உங்களுக்கு நிலையான நிம்மதி நிச்சயம். மற்றவர்களை விமர்சிப்பது, மற்றவரோடு நம்மை ஒப்பிடுவது, மற்றவர் மீது புகார் சொல்வது, பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று பணத்தை மட்டுமே தேடி ஓடிக்கொண்டிருக்காதீர்கள். பணத்தை தேடுவதற்குள் உங்கள் நிம்மதி தொலைந்துவிடும். எல்லாம் கிடைத்தும் நிம்மதி இல்லையே என்று நிம்மதியை தேடும்போது உங்கள் வாழ்க்கையே முடிந்துவிடும். இருக்கும் வரை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகிக்கொள்ளுங்கள். என்று முடியும் நம் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்களை மதிப்பதே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. பணத்தை மட்டுமே பிரதானமாக நினைப்பவர்களிடம் கொஞ்சம் ஒதுங்கியே இருங்கள். யாருடைய வாழ்க்கையும் இங்கு பூக்களால் மட்டுமே நிரப்பப்படவில்லை. ஏராளமான சோதனைகளை சந்தித்து கொண்டும் தாங்கிக் கொண்டும் தான் வாழ வேண்டியதாய் இருக்கிறது. ஒரு சிலருக்கு நாமாக தேடிப்போய் செய்கின்ற உதவிக்கு என்றைக்குமே மதிப்பு இருக்காது. உங்களுடைய உதவி உண்மையில் யாருக்கு தேவைப்படுமோ அவர்களுக்கு மட்டும் தேடிப்போய் உதவி செய்யுங்கள். காலத்திற்கும் அவர்கள் உங்களுக்கு நன்றியோடு இருப்பார்கள்.
மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்தப் போவதில்லை. இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பாய் இருந்துவிட்டு போய்விடுவோம். வாழ்க்கையில் நமக்கு எஞ்சியிருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள், மாதங்கள் அல்லது நாட்கள் என்பது நமக்கே தெரியாது. அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது. மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். மனதில் உள்ள வலிகளை நெருக்கமானவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் ஆறுதல் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். ஆறுதல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பல தருணங்களில் இதுவரை நமக்கு அவமானம் மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பதை மறந்தும் விடாதீர்கள். எப்போதும் சிரித்த முகத்துடன் வலம் வருபவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. சிரித்து கொண்டிருப்பவர்களில் பாதி பேர் மனதளவில் யாரோ ஒருவரால் சிதைக்கப்பட்டவர்கள் என்பதே உண்மை. நேசிப்பவர்கள்தான் என்றாலும் நாமே எல்லா உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை மிக தாமதமாகவே அறிந்து கொள்கிறோம். சில மனக்கசப்புகளுக்கு பிறகு எந்த உறவாக இருந்தாலும் ஒரு சிறு இடைவெளி வேண்டும் என்பதை சில காயங்களுக்கு பிறகுதான் உணர்கிறது நமது உள்ளம். அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என்பது தெளிவாக தெரிந்திருந்தும் ஏனோ நம்மை நடுத்தெருவில் விட்டு செல்கின்றனர் சில உறவுகள். அவர்களைப் போலவே நமக்கும் ஒரு மனம் உண்டு என்பதையும் அதை அவர்கள் காயப்படுத்தி கலங்கடிக்கிறார்கள் என்பதையும் கொஞ்சமும் உணர்வதே இல்லை. விரக்தியின் விளிம்பில் நிற்பவனுக்கு இறைவனே நேரில் வந்தாலும் ஆசைப்பட்டதை கேட்க மனம் இருக்காது. விரக்தியிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். இல்லை என்றால் வாழ்க்கையே வீணாக கழிந்துவிடும். சமநிலையில் இருந்து தவறாதவர்கள், நெஞ்சில் சாந்த குணம் கொண்டவர்கள், இதயத்தில் இரக்கமும் அமைதியும் உடையவர்கள், பிறர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்பவர்கள், இவர்கள் எல்லோரும் தங்களுக்கு தாங்களே நன்மை தேடிக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் எல்லோரும் அவர்களே அவர்களுக்கான துன்பங்களை வரவேற்கிறார்கள். ஒருவர் தந்த காயத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் இன்னொருவரிடம் மருந்தையோ ஆறுதலையோ தேடாதீர்கள். நீங்கள் தேடும் அந்த இன்னொருவரும் உங்களுக்கு வலியை தந்தால் உங்கள் வாழ்க்கையே இருண்டுவிட்டதாக தோன்றும். எந்த சூழலிலும் ஆறுதலுக்கு மட்டும் யாரையும் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு நீங்களே ஆறுதலாக இருந்து விடுங்கள். அதுதான் உங்களை வலிமை மிக்கவர்களாக மாற்றும். அதுதான் உங்களுக்கு என்றும் நல்லது. அழைக்கவும் முடியாமல் அழிக்கவும் முடியாமல் சிலருடைய எண்கள் நம் எல்லோருடைய கைபேசியிலும் இருக்கத்தான் செய்கிறது. அதை அப்படியே இருக்கட்டும். நம்முடைய உண்மையான அன்பை உணர்ந்து அவர்களே ஒரு நாள் அழைப்பார்கள். உங்கள் மனம் நிறைவான காரியங்களால் நிரப்பப்பட வேண்டும். வேண்டாத சில குப்பைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். சிலர் உங்கள் வாழ்க்கையை விட்டு எப்போதோ கடந்து போய்விட்டார்கள். அவர்களை பற்றிய கற்பனையிலேயே நீங்கள் கரைந்து விடாதீர்கள். ஓர் உறவில் அன்பை விட நம்பிக்கைதான் முக்கியமானது. நம்பிக்கைதான் அன்பை பலப்படுத்துகிறது. நம்பிக்கை இல்லாத அன்பு உண்மையான அன்பு இல்லை என்பதை உணருங்கள். அவர்களின் ஏதோ ஒரு தேவைக்காக உங்களிடம் வேஷம் போடுகிறார்கள் என்பதே உண்மை. பேசுவதற்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். இளமையில் பேச நேரமில்லாமல் வாழ்ந்தவர்களில் பல பேர் இன்றைய முதுமையில் பேச யாரும் இல்லாமல் வாழ்கிறார்கள் தனிமையில். ஒருவரை ஏமாற்றி அதில் கிடைக்கும் செல்வத்தையும் பணத்தையும் கொண்டு எத்தனை நாட்கள் ஏகபோகமாக வாழ்ந்துவிட முடியும்? எப்போது வேண்டுமானாலும் முடிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்காதீர்கள். யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை. நம்மிடமிருந்து விலகுவதை அப்படியே விட்டுவிட வேண்டும். நமக்கு உரிமை இல்லாதவற்றிலிருந்து நாம் விலகிவிட வேண்டும். ஒவ்வொன்றையும் இழந்த பிறகுதான் பல உண்மைகள் புரிய வரும். இறுதியாக நாம் மட்டுமே இருப்போம். நம்மை நாமே பற்றி கொள்ள வேண்டும். ஏனெனில் அது மட்டும்தான் நிரந்தரம். நீங்கள் ஒருவருக்கு கை கொடுத்து உதவுவதால் இந்த மொத்த உலகையும் நீங்கள் மாற்றிவிட முடியாதுதான் என்றாலும் நீங்கள் ஒருவருக்கு உதவும் போது அது அவர்களின் உலகையே மாற்றிவிடக்கூடும். அவரின் ஒரு சிறு புன்னகையால் உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் சேரக்கூடும். உதவி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அதை தட்டி கழிக்காதீர்கள். தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது என்பதை நினைவில் வையுங்கள். நம்மிடம் பிரியமாக இருப்பவர்கள் இரண்டே விதம்தான். உண்மையான அன்புக்காக சிலர், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பலர். நீ ஒருவனை ஏமாற்றி விட்டதால் அவனை முட்டாள் என்று நினைத்து விடாதே. நீ ஏமாற்றியது அவனை அல்ல, அவன் உன்மேல் வைத்த நம்பிக்கையை என்பதை உணர்ந்து கொள்.